ட்ரம்ப் பேசும்போது நான் வேகமாக முடிச்சிருவேன்ற மாதிரி பேசினார். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா அந்த போர் ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரி தெரியுது. இந்த போர் ரொம்ப நாள் இழுத்துச்சுன்னா அது உலக மக்கள் நிறைய பேருக்கு பிரச்சனையை உருவாக்கும், பொருளாதார சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணியாக மாறிடும். ஸோ நம்மளுமே பொருளாதாரத்தில் நிறையா கஷ்டங்களை இந்தியாவுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் வரலாம். இந்த துபாய் கிட்ட பெரிய ஆர்மி இருக்குதா? கிடையாது. மிசைல் இருக்கா? ஏரோப்ளேன் இருக்கா? ரேடார் இருக்கா? அமெரிக்கா பார்த்துக்கோன்றது. அமெரிக்கா பார்த்து பிச்சை போட்டா தான் இந்த நாடுகள் எல்லாம் வாழும். இன்னைக்கு அமெரிக்கா இவங்களை காப்பாற்றுவானா இஸ்ரேலை காப்பாற்றுவானா? நீங்கள் முதலே உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருந்தா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அணு ஆயுதம் செய்ய முடியும், ராக்கெட் செய்ய முடியும், மிசைல் செய்ய முடியும், ரேடார் செய்ய முடியும். ஃபிசிக்ஸ் எவனாச்சும் ஒருத்தன் படிச்சியா அந்த கூட்டத்தில்? இந்த ஃபிசிக்ஸை ஒழுங்காக படித்த ஒரே பயப்பிள்ளைங்க இந்த ஈரான் பசங்க மாத்திரம்தான். இவங்க யாருமே படிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? இதோட பெரிய கூத்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இருக்கு பாருங்க, அது ஒரு சோல்ஜருக்கு $6000 வாங்கிக்கிட்டு காசா மக்களை கொலை செய்கிறதுக்கு ஆள் அனுப்புது. அது அசீம் முனீர்ன்ற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் இந்த காசையெல்லாம் வாங்கி அவன் பொண்டாட்டி லண்டன் சிட்டிசன், அங்கே கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிகழ்வு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இருந்தால் இந்தியாவுக்கு வர முக்கால்வாசி க்ரூட் ஆயில் வருது. இப்போ அவசரமாக மோடி போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்ப ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, டிஎம்கே குடும்பம் இருக்குல்ல, அவங்களுடைய பணம் எல்லாம் துபாயில் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பயலுக போட்ட காசை எதையும் வெளியே எடுக்கவும் முடியாது, உள்ளே போக முடியாது. யானை வாயில் போகணும் கரும்பு மாதிரி தான், காசு எல்லாம் நாசமாக போகும். இந்த போர் இவங்க நினைக்கிற மாதிரி 2 நாள் 3 நாள் எல்லாம் நிற்காது, இன்னும் பெருசாக தான் போகும். இன்னும் பெருசாக போனால் என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்லாம் வானத்துக்கு போகிறது பொத்துன்னு கீழே விழுவும். இவங்க போட்டிருக்கிற திருட்டு முதலீடுகள் இருக்குல்ல துபாயில், அதெல்லாம் காற்றா போயிடும். கடவுளை வேண்டிக்கிங்க, இந்த திருட்டு பயலுக கொண்டு போனது எல்லாம் நாசமாக போட்டோம். உயிரோடு இருக்கிற மாடு தோலை பிச்சு அதை செருப்பை தச்சு போட்டுக்கிட்டிய காங்கிரஸ், நீ உருப்படுவியா? அதனால தாண்டா எல்லாரும் 2 MP 3 MP இருந்த பிஜேபிக்கு மொத்தமாக குத்தி கொண்டு வந்தானுங்க. பிஜேபி வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸோடைய திருட்டுத்தனம். காங்கிரஸ் இப்போ இவங்க திமுக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொள்ளையடிக்கிறத கலையாக மாற்றிட்டானுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற இந்த நாடுகளெல்லாம் ஒரு போர் பதற்றமான சூழல் உருவாகி இருக்குது. ஏறக்குறைய போரே தொடங்கிருச்சு. ஏற்கனவே இதை முன்பு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, போர் நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான சூழலும் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அதிபர் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. அதை கண்டித்து சென்னையில் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள்லாம் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போர் எப்படி போகும், அதுக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார்? சார், அடிப்படையில் ஈரானுடைய அயத்துல்லா கோமேனி ஐயா அசாசினேட் ஆனதாக சொல்லப்படுது. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த போருக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்லேருந்து கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக இதை பற்றி ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அதில் கடந்த 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம உங்கள் சேனல்லையுமே இப்படி ஒரு போர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்த்தா கோமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு எங்களுக்கு தோணுது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2ஆம் உலகப் போர் நடக்கும் போதுமே பார்த்திங்கன்னா ஹிட்லர் இறந்துட்டதாக 2-3 தடவை ஜெர்மனி நாடே அறிவித்தது. நிறைய நேரத்தில் ஹிட்லர் இறந்துட்டாருன்னாங்க. கடைசி போர் முடிஞ்சதுக்கப்புறமுமே ஹிட்லரும் அவருடைய ஒய்ஃபும் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் டெட் பாடினா ஒரு இறந்து போன உடம்பு எரிஞ்சு போன கண்டிஷனில் காமிச்சாங்க. கேட்டால் அவர் உடம்பை எரிக்க சொல்லிட்டாரு, அதனால் எரிச்சிட்டோன்னு சொன்னாங்க. இப்போ உண்மையிலே அவர் செத்தாரா அதுவே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம ஒரு செய்தியில் ஒரு விஷயத்தை நினச்சி அது ஆமாம் இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்ன செய்தி வந்ததுன்னா, கோமேனி அவர்கள் புட்டினோட போயிட்டார் ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது.
அப்போயே எங்களுக்கு என்ன யோசனைனா அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? என்ன இருந்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் புட்டின்கிட்ட கோமேனியை திரும்ப கொடுன்னு சொன்னால் அவர்கிட்ட உண்மையிலே இருந்தாருன்னா திரும்ப கொடுக்க வேண்டிய கண்டிஷனுக்கு புட்டின் போவார். அப்போ புட்டின் அந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் இறந்துட்டதாக சொன்னால் மாத்திரம்தான் அவர் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும். ஸோ அதனால் அவர் இறந்துட்டதாக அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் அதை தான் அவங்களும் அந்த ஸ்டாண்ட் அவங்களும் எடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ப்ளஸ் அமெரிக்காவுமே அவரை கொண்டுட்டோம்னு சொன்னால் அமெரிக்காவுடைய தலையில் வந்து இன்னொரு கிரீடத்தை வச்ச மாதிரி. அதனால் அமெரிக்காவும் அந்த ஸ்டாண்டு தான் எடுக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அவர் இறந்துட்டு தான் நினைக்கிறோம். எனக்கு வந்து அவர் இறந்துட்டு தான் நம்பிக்கை இல்லை. ஓகே, அது என்னுடைய தனிமனித கருத்து. காரணம் என்னென்னா அவர் இறந்துட்டதாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்களா டிவியில். அப்போ வந்து அமெரிக்க அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் டிவியில் பதில் சொல்கிறாரு. அந்த பதிலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது வந்து அவர் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பாருங்க. We're being joined by the Foreign Minister Abbas Araghchi. Mr. Foreign Minister, thank you for joining us this morning. Who's in charge of Iran right now? Well, first of all, thank you for having me in your program. Well, I think now there is a procedure set in our constitution that when we lose the supreme leader, there would be a new one elected by the Assembly of Experts. And now we have, started the procedure. There is a transitional council. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் உங்களுடைய தலைவர் அயத்துல்லா கோமேனி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்ல யார் இப்போ உங்களுடைய நாட்டுக்கு இன்சார்ஜ் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. இவர் பேசுகிறவருடைய முகத்தில் வந்து உண்மையிலே ஏதாவது பெரிய வருத்தம் தெரியுதா? அப்படி எதுவும் தெரியல, ஒன்றும் தெரியல. ரெண்டாவது, ஒரு இஸ்லாமிய போர் நடக்குது, அங்கே அந்த இஸ்லாமிய தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன? இதுவரைக்கும் யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா மார்த்தர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மார்த்தர் அப்படின்னு சொன்னோம்னா ஜிஹாது போரில் தன்னுடைய உயிரை அல்லாவுக்காக கொடுத்தவர்னு அர்த்தம். ஓகே. ஸோ மார்ட்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுவரைக்கும் மார்ட்டர்ன்ற வார்த்தையை அயத்துல்லா கோமேனிக்கு யாருமே பயன்படுத்தலை. அப்போ பாஸ்டவே, ரீப்ளேஸ்டு, இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் இறந்ததுக்குரிய வார்த்தை கிடையாது. ஸோ மார்ட்டர்ன்ற வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து சரி உண்மையிலே ஐயா இறந்துட்டாப்லன்னு நினைக்கலாம். இல்லை அவர் டெட் பாடியாவது காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி அவர் இறந்துட்டதாக அட்லீஸ்ட் இது பண்ணலாம். ஏதாவது ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அப்போயாவது இது பண்ணலாம். இங்கே எதுவுமே அது நடக்கலை. மேலும் போர் ஆரம்பித்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே பாம்பு விழுந்தது, அவர் இறந்து போயிட்டார், அவர் பில்டிங்கில் போய் விழுந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஐயாவுக்கு ஏற்கனவே வயசு ஜாஸ்தி. அப்போ அவர் இந்த நேரத்தில் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு முகப்பை முன்னாடி காமிச்சிட்டு பின்னாடி வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த போரை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த போர் இன்றைக்கி நேற்று வந்து ஈரான் பிளான் பண்ணல. ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போர் வரும்னு சொல்லி அவங்க முதலே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் காசாவில் சில பிரச்சனைகள் நடந்தது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த நேரத்தில் வந்து இந்த ஈரானால் உந்தப்பட்ட சில தீவிரவாத அமைப்புகள்னு சொல்லப்படுறது சிலது இருக்குது. ஹமாஸு, ஹூத்தி, ஹிஸ்புல்லா, அவங்கவுங்கன்னு இவங்க எல்லாரும் ஏவுகணைகளை விட்டு இஸ்ரேல் மேலே சில தாக்குதல் பண்ணாங்க. அமெரிக்க படைகளும் அதுக்கு சில நேரத்தில் உதவிக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுடைய விஷயம் எப்படி இருக்கும்ன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஈரான்காரங்க. ஈரான் தான் அந்த அரேபு நாடுகள்லேயே கொஞ்சம் புத்திசாலிகள் உள்ள ஊர். மற்றவங்ககிட்டெல்லாம் அவ்வளோ புத்திசாலிகள் கிடையாது. காசு கீசு வச்சுருப்பாங்களே ஒழிய பெரிய சயின்டிஸ்ட்டு, ஆயுத அஸ்திரங்களை செய்கிற அளவுக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு அமைப்புகள்லாம் வந்து அங்கே கிடையாது. அந்த கோஷ்டிலேயே கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் ஈரான்காரன் மாத்திரம்தான். மற்றவங்கள்லாம் அவ்வளோ தூரம் துபாய்லாம் காசு தான் வச்சுருக்காங்களே ஒழிய அவங்க அந்த கூட்டத்தில் பெரிய அறிவாளிகளோ விஞ்ஞானிகளோ இல்லை ஒரு 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 தொழில்நுட்பத்தை செய்யக்கூடிய. ஆனால் ஏன் ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துது என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஈரான் இஸ்லாமிய நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடிப்படையில் சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே அமெரிக்காவுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு தான். ஏன்னா
இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இதில் ராஜ குடும்பத்தால் ஆட்சி செய்யப்படும் நாடுகள்னு நினைங்க. துபாய், அபுதாபி, கத்தாரு, சவுதி அரேபியா இதெல்லாம் ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய நாடு. இந்த ராஜ குடும்பங்களுடைய பணம் எல்லாமே அமெரிக்காவில் தான் டெபாசிட் ஆகிருக்கு, அந்த குடும்ப சொத்து எல்லாம். ஸோ இவங்க எல்லாருமே அமெரிக்காவுடைய கைக்கூலிகள்னு சொல்லப்படுறது. அவன் எப்படி ஈரானுக்கு இதாக வருவான்? ஏன்னா ஈரானையும் நீங்கள் சவுதி அரேபியாவும் சரியாகவே புரிஞ்சிக்காத நிறையா இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு இஸ்லாமிய நாடுன்றனால இஸ்லாமுக்கு உதவி பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பணக்கார முஸ்லீமும் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு உதவ மாட்டான். அது முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்களே இவங்க ஊர் பக்கத்தில் ஏதாவது பணக்கார முஸ்லீம் ஏழை முஸ்லீமுக்கு உதவி இருக்கானா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பணக்கார முஸ்லீம் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு உதவி நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா? இல்லை. எந்த பணக்கார முஸ்லீமும் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு உதவவே மாட்டான். அதே மாதிரி தான் பணக்கார முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, இதெல்லாம் ஏழை முஸ்லீம் நாடான காசாவுக்கு உதவவே உதவாது. ஆனால் சும்மா சொல்லும் நான் வந்து ஏழைக்கு உதவ போகிறேன்னு. இப்போயே பாருங்கள், எல்லோரும் இந்த நோன்பு காலம் தானே, அது நோன்பு காலத்தில் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக? ஆனால் அது மாத்திரம் இல்லை, ஜக்காத்துன்னு ஒன்று கொடுக்கணும். ஜக்காத்துன்னு ஒன்று கொடுக்கணும்னா தான் சம்பாரித்த சொத்தில் ஒரு கணிசமான பகுதியை, அது எவ்வளவுன்றது குரான்லேயே எழுதியிருக்கு, அந்த பகுதியை இவங்க ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும் சட்ட பிரகாரம். இந்தியாவில் உள்ள பணக்கார முஸ்லீம்கள் எல்லாம் அவங்க குரானில் எழுதினபடி ஒழுங்காக ஜக்காத்தை ஏழை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஒரு ஏழை முஸ்லீம் கூட இருக்க மாட்டான். ஆனால் எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க இந்த ஊரில். பணக்கார முஸ்லீம்கள் மிகப்பெரிய பணக்கார முஸ்லீம்களாக இருக்கான் அந்த ஊரில். ஏழை முஸ்லீமுக்கு ஒரு பைசா ஈய மாட்டான். சும்மா பேருக்கு வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு இது பண்ணிட்டு நோன்பு கஞ்சியை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அதே மாதிரி தான் சவுதி அரேபியா பணக்கார முஸ்லீம் நாடு, ஏழை காசாவுக்கு உதவாது. பணக்கார முஸ்லீம் நாடுகள் எல்லாமே அமெரிக்கா இஸ்ரேலோடு தான் இருக்குது, ஏழை முஸ்லீம் நாடுகளோடு இருக்காது. இந்த ஈரான் என்னென்னா, ஈரானை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஈரான்ற நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் கேலிஃப்னு ஒன்று இருந்தது இந்த பூமியில். கேலிஃப் அப்படின்னா இஸ்லாமிய மதகுருவே நாட்டின் தலைவனாகவும் இஸ்லாமிய மத சட்டமே நாட்டின் சட்டமாகவும் ஷரியா சட்டமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் கலீஃப். இந்த கலீஃப் வந்து முகமது ஐயா இறந்ததுலேருந்து தொடர்ந்து வந்தது 1919 வரைக்கும். இதே சேனலில் கலீஃபாக்களை பற்றி ஒரு இடத்துல பேசியிருக்கோம் நம்ம. 1919 வெள்ளைக்கார பைய அதை அழிக்கிறான், கலீஃபா அழிக்கிறான். அழிச்சிட்டு சின்ன சின்ன நாடுகளை அதை பிரித்து ராஜ குடும்பங்கள் கையில் கொடுக்குறான். அந்த ராஜ குடும்பங்கள் தான் இன்றைக்கி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ராஜ குடும்பங்கள் எல்லாமே அப்போ இருந்தே இந்த வெள்ளைக்கார பயலுக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் கைகோர்த்து தான் ரெகுலராக இருக்கான். இன்றைக்கும் யூஎஸில் தான் இவங்களோட இந்த ராஜ குடும்ப சொத்து எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் ஈரான் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை ஈரானால் நேரடியாக அடிக்க முடியாது. இந்த போரில் அமெரிக்காக்காரன் வந்து ஈரான் அடிக்கிறான். ஈரான்காரன் போய் அமெரிக்காவில் நியூயார்க்கையோ வாஷிங்டனையோ அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், உன் ஆள் இங்கே சுற்றி எங்கெங்கே இருக்கான், இங்கேருந்து தான் எனக்கு குண்டு போடுறான், அங்கேருந்து தான் ரேடார் தொழில்நுட்பம் வச்சுருக்கான், அப்போ நான் அவனை போய் அட்டாக் பண்ணுறேன்றான். இதோட பெரிய கூத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் இருக்குது பாருங்கள், அது ஒரு சோல்ஜருக்கு $6000 வாங்கிக்கிட்டு காசா மக்களை கொலை செய்கிறதுக்கு ஆள் அனுப்புது. அது அசீம் முனீர்ன்ற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் இந்த காசையெல்லாம் வாங்கி அவன் பொண்டாட்டி வந்து லண்டன் சிட்டிசன், அங்கே கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கிறான். அது இங்கே இருக்கிற முஸ்லீம் பசங்களுக்கு பாவம் ஒன்றுமே தெரியாது. அது எப்படி இஸ்லாமிய பணக்காரர்கள் இஸ்லாமிய ஏழைகளை கைவிட்டாங்கன்னு இங்கே உள்ள ஒரு ஜமாத்தில் பேச மாட்டான். இப்போ ஈரானுடைய ஒரே கடைசியாக இருக்கிற விஷயம் என்னென்னா, அவன் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிற சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, கத்தாரு, இங்கே தான் நான் நீ பேஸ் வச்சு ரேடார் வச்சு மிசைல் எனக்கு அனுப்புகிற, நான் அங்கே போய் நான் குண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறான். அது இதனாலே தெரியாமல் இங்கே உள்ளவங்க என்ன பேசுகிறாங்க, இன்னும் முஸ்லீம் நாடை அடிக்குது. இஸ்லாமிய ராஜ குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்கா இஸ்ரேலோட தான் இருக்குது, அவங்க வந்து ஈரானை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னோம். இப்போ சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் சல்மான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த க்ரௌன் பிரின்ஸ் சல்மான்ன்றவர் கோமேனியை கொலை செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நான் போடுறேன் கேளுங்க. The Ayatollah Khamenei, the new Hitler of the Middle East. لا شك. Absolutely. Why? Because he wants to expand. He wants to create his own project in the Middle East, very much like Hitler, who wanted to expand at the time.
Many countries around the world and in Europe did not realize how dangerous Hitler was until what happened happened. I don't want to see the same events happening in the Middle East. Does Saudi Arabia need nuclear weapons to counter Iran? Saudi Arabia does not want to acquire any nuclear bomb. But without a doubt, if Iran developed a nuclear bomb, we will follow suit as soon as possible. Seen that you இப்போ called the Ayatollah. இந்த வீடியோ வந்து ஒரு இன்னைக்கு 2026 2024 இவர் ஐயா பேசினது. இவர் வந்து சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸு சல்மான். இவர் என்ன சொல்கிறாரு, ஹயத்துல்லா கோமேனியை நான் கொன்னே ஆகணும். ஹிட்லர் போல செயல்படுறாரு. அவர் ஹிட்லர் போட செயல்படுறவர். எங்கள் ராஜ குடும்பங்களையெல்லாம் அழிச்சுவிட்டு அங்கே வந்து இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் உள்ள கேலிஃபை உருவாக்க நினைக்கிறாரு. நாங்கள் ராஜ குடும்பங்கள் எல்லாமே நாங்கள் இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறோம். இவர் ஹிட்லர் எப்படி நாசிய தத்துவம், நாசிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் வச்சு எல்லாரையும் கொன்னாரோ, அந்த மாதிரி ஹயத்துல்லா கோமேனி கலீஃப் அப்படின்றத உருவாக்குறதுக்காக இங்கே ராஜ குடும்பங்களை கொல்ல பார்க்குறாரு. இவரை கொன்னே ஆகணும்னு ஒரு வார்த்தை பேட்டி கொடுத்துருக்குறாரு. நான் எதுக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட காமிக்கிறேன்னா, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், படிக்காத இஸ்லாமியர்கள், இது என்னன்னு தெரிஞ்சுக்காத இஸ்லாமியர்கள் ஜமாத்தில் சொல்கிறத மாத்திரமே உண்மையை நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இஸ்லாத்துக்கு விரோதமான நாடுகள் தான் இந்த ராஜ குடும்பங்களும் ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய சவுதி அரேபியா, துபாய், அபுதாபிலாம். அதை இவங்க புரிஞ்சுக்கணும். சொல்யூஷன் வருமா வராது? இந்த போர் வந்து ட்ரம்ப் பேசும்போது நான் வேகமாக முடிச்சிருவேன்ற மாதிரி பேசினார். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா அந்த போர் வந்து ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரி தெரியுது. இந்த போர் ரொம்ப நாள் இழுத்துச்சுன்னா அது வந்து உலக மக்கள் நிறைய பேருக்கு பிரச்சனையை உருவாக்கும். பொருளாதார சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணியாக மாறிடும். ஸோ நம்மளுமே பொருளாதாரத்தில் நிறையா கஷ்டங்களை இந்தியாவுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் வரலாம். ரெண்டாவது, நம்ம நியூஸு அது இதில் பார்க்குற செய்திகள் வந்து அதை வர்ற செய்தியை உண்மைன்னு அப்படியே எடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நாங்கள் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்து ஒரு 15-20 நாளில் இந்த செய்தி ஊடகத்துக்கு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, துபாய், அபுதாபி இல்லை சவுதி அரேபியா, ரியாத் இந்த மாதிரி இடங்களில் கடல் தண்ணியிலிருந்து நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய இது வச்சுருக்காங்க, அமைப்புகள் வச்சுருக்காங்க, பிளான்ட். ஆமாம், அந்த டீசாலினேஷன் பிளான்ட். கட்டாயமாக அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டில் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இவங்க யாருக்குமே தண்ணி வந்து கடல்லேருந்து சுத்திகரிப்பு பண்ணி கொடுத்தா தான் உண்டு. அப்போ அந்த தண்ணியை அடிச்சிட்டா கட்டாயமாக இந்த அரேபு நாடுகள் மிகப்பெரிய கஷ்டத்தை பெறும். இந்த அரேபு நாடுகள் எல்லாம் அதாவது அரேபு நாடுன்னு சொல்கிறது போல் அரேபு ராஜ குடும்பங்கள், இந்த அரேபு ராஜ குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய கைக்கூலியாக இருக்கிறனால ஈரான் வேறு வழியே இல்லாமல் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை வந்து அடிப்பானுங்கன்னு நிறையா பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே இது 15-20 நாள் கழித்து வர்ற நியூஸு. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம் வராமலையும் போகலாம் வர்ற நியூஸ். ஏன்னா ஈரான் அடுத்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறது. இந்த அரேபு நாடுகள் எல்லாம் பெட்ரோலை வந்து டாலருக்கு தான் விற்கும். அந்த வர்ற டாலரையும் திரும்பவும் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் தான் முதலீடு பண்ணும். இப்போதைக்கு அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக முதலீடாகிற இடம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை சார்ந்த ஏஐ கூடங்கள், அதுக்கு டேட்டா சென்டர். இந்த ஏஐ கூடங்களான டேட்டா சென்டரை நிறைய துபாய் அங்கங்கே வச்சுருக்கானுங்க. இந்த டேட்டா சென்டரில் எல்லாத்துலேயுமே குண்டை போடுவான் கட்டாயமாக. யார்? ஈரான். அப்போ அந்த டேட்டா சென்டரில் எல்லாம் குண்டை போட்டான் அப்படின்னா அந்த முதலீடை வந்து அவன் கெடுக்கணும்னு நினைப்பான். அமெரிக்காவில் இந்த ராஜ குடும்பங்கள் செஞ்ச முதலீடு, அதனால் அமெரிக்காவுக்கு என்ன இழப்பு வரப்போகுது? டாலர் அது உலகத்துடைய தலையாய ட்ரேட் கரன்சியாக இருக்கிறது உடையும். நீங்கள் அமெரிக்கான்றது ஒரு நாடுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கான்றது ஒரு வல்லரசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்காவுடைய டாலர் உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்கிறது தான். அமெரிக்காவுடைய டாலர் உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தில் உள்ள எல்லா பெட்ரோலும் அமெரிக்க டாலரில் தான் நான் விற்பேன்னு சொல்லி இந்த ராஜ குடும்பங்கள் சொல்கிறனால. அப்போ இந்த ராஜ குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், அமெரிக்க டாலர் உலக வர்த்தக கரன்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், அப்போ தான் அமெரிக்காவுக்கு ஒரு கணிசமான வழியை வந்து ஈரானால் கொடுக்க முடியும். இல்லைன்னா அமெரிக்காவை எப்படி அடிப்பாங்க அவங்க? அமெரிக்காவுக்கு எப்போ வலிக்கும்? நீங்கள் ஒரு பெரிய எருமை மாடு, அதை சுற்றி நிறையா குட்டி குட்டி எருமை மாடு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பெருச்சாளியை கொல்றதுக்கு வருது.
இந்த பெருச்சாளிக்கு கீழே இன்னொரு 4 சுண்டலி இருக்குது, ஹமாஸு ஹூத்தி அது இதுன்னு சொல்லி. இந்த குட்டி எலிங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோ பெரிய எரும மாட்டை எப்படி கொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த பெருச்சாளிக்கு, அந்த எரும மாட்டோடைய நுனிங்காலை போய் கடிச்சிட்டு வர்றது. நுனிங்காலை கடிச்சா எரும மாட்டோடைய வெயிட்டு தாங்குமா? அந்த கால் நிற்குமா? நிற்காது. கொஞ்ச நேரத்தில் எரும மால் உளுந்துரும்ல கீழே. அப்போ எரும மாட்டை உழு வைக்கணும்னா எரும மாட்டை நுனிங்காலை கடிக்கணும். அதை தவிர பெருச்சாளிக்கு வேறு வழி இல்லை. அமெரிக்க டாலர் உலக வர்த்தக கரன்சியில் ஒரு பிரச்சனை வந்தால் மாத்திரம்தான் அமெரிக்காவுக்கு வலிக்கும்னு ஈரான் நினைக்கி. அப்போ வேறு வழியே இல்லாமல் ஈரான் என்ன செய்யும்னா உலக வர்த்தகத்தை பாதிக்கும். உலக வர்த்தகம் பாதிக்கப்படுறது என்னென்ன வகையில் பண்ணும்? ஒன்று, அவங்களுக்கு தண்ணி வெல்லாமல் பண்ணும், டேட்டா சென்டரில் கொண்டு போடும். இந்த உலகம் ஃபுல்லாக பெட்ரோல் போயிட்டு வருது பாருங்கள், அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற இடத்துல இருந்து தாண்டும் எல்லாம். இந்தியாவுக்கும் அங்கே வெளியே தான் பெட்ரோல்லாம் வரணும். அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மூஸை கட் பண்ணும். அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரான் பண்ணுச்சுன்னா உலக வர்த்தகத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அப்படி பாதிப்பை உண்டாச்சுன்னா இந்தியா நம்மளும் கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம கஷ்டப்படும் போது இங்கே இருக்குல்ல, நம்மக்கிட்ட 148 கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் 3 வேளை நல்லா சாப்பிட்ணும், ஒரு சீப்பாக பெட்ரோல் டீசல் கிடைக்கணும், சுவிட்சை போட்டால் டிவியில் வந்து ஏதாவது பாட்டு ஓடணும், அவ்வளோதான், ஜாலியாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சுவிட்சை போடும்போது கரண்ட் வரல, பெட்ரோல் விலை கூடிச்சு, காய்கறி விலை கூடிச்சுன்னா மோடி தான் காரணம்னு வாங்க. இவங்களுக்கு முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது. அதுக்கு ஆமாஞ்சாமி போகிறதுக்கு அரசியல்வாதி இருப்பான். அப்போ நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது உலகத்தில். இந்த நிகழ்வு வந்து ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸில் இருந்தால் இந்தியாவுக்கு வர முக்கால்வாசி க்ரூட் ஆயில் வருது. இப்போ அவசரமாக மோடி போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்ப ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ மோடி வந்து கிளியராக இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய உலக நிகழ்வு நடந்தாலும் இந்திய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்திய மக்களுக்கு எப்படியாவது பொருள்களும் பெட்ரோலும் கரண்ட்டும் வந்துடணும், நம்ம சின்ன குட்டிங்க வந்து அப்படியே ஜாலியாக இருக்கணும்னு. இப்போ சில வீட்டில் அப்பனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் வீட்டில், ஆனால் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் தெரியாமல் வளர்த்துருவானுங்க. அது பொறுப்பு இல்லாமல் வளரும். கவனிச்சிருக்கீங்களா? ஊதாரித்தனமாக எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அப்பா வாங்கி கொடுக்கல, ஐஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க அப்பனை. அவனே பல இடத்துல கடன் வாங்கிட்டு பல கஷ்டத்தில் இருப்பானுங்க. அந்த மாதிரி அப்பன் கஷ்டம் என்னன்னு இந்த பிள்ளைக்கு தெரியாமல் வளர்த்துட்டான்ற மாதிரி இந்த 148 கோடி பிள்ளைகளும் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துருச்சுங்க. ஆனால் இந்த நாடு இவ்வளவு பிரச்சனையும் எடுத்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்காம நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் விழுந்துருச்சு. அவன் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த துபாய் அவன்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா அங்கே இந்த இருக்கிறவன் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே ஓடுறான்னு சொல்லி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிஎம்கே குடும்பம் இருக்குல்ல, அவங்களுடைய பணம் எல்லாம் துபாயில் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பயலுக போட்ட காசை எதையும் வெளியே எடுக்கவும் முடியாது, உள்ளே போக முடியாது. யானை வாயில் போன கரும்பு மாதிரி தான், காசு எல்லாம் நாசமாக போகும். டிஎம்கே காசு, காங்கிரஸ் காசு எல்லாம் திருட்டு போய் காசெல்லாம் எங்கே போகுது? நம்ம காசு. ஆமாங்க, நம்ம காசு. நீங்கள் தானே ஓட்டு போட்டு கொடுத்தீங்க. அந்த பேருவே ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபா அந்த குடும்பத்துக்கு போதான் சொல்கிறாங்க. இந்த 2000 கோடி ரூபா 2 தாவி நேராக துபாய்க்கு போய் அங்கே இருந்தால் எங்கேயாவது போகும். இப்போ அங்கே போய் ரியல் எஸ்டேட்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி மொத்த அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கி வச்சுருக்காங்க டிஎம்கே குடும்பம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் குண்டை போட்டாங்கன்னா அங்கே தண்ணியும் கிடைக்காது. தண்ணி இல்லைன்னா பில்டிங் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ அடிப்படையில் பொருளாதாரம் அந்த இடத்துல நாசமாச்சுன்னா இந்த திருட்டு பசங்களும் நாசமாக போவானுங்க. இல்லை, இப்போது இவ்வளோ நாட்களாக வந்து துபாய் வந்து பாதுகாப்பான இடம், அங்கே நிறைய முதலீடுகள் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஈரான் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்கதை நம்ம எடுத்துக்கலாமா? துபாய் பாதுகாப்பான இடம்னு எவன் சொன்னான்? என்றைக்கு அது பாதுகாப்பாக இருந்தது? இல்லை, இப்போ தான் முதல் முறை அட்டாக் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அட்டாக் நடக்கும்போது தடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தடுக்கக்கூடிய ஆயுதம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ வீட்டை பூட்டி வச்சுருந்தீங்கன்னா பூட்டு இருந்தால் தானே வீடு பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பூட்டுனே ஒன்று இல்லைன்னா நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு அர்த்தம்? ஒரு ஆர்மி வேணும்ல. இந்த துபாய் கிட்ட பெரிய ஆர்மி இருக்குதா? கிடையாது. மிசைல் இருக்கா? ஏரோப்ளேன் இருக்கா? ரேடார் இருக்கா? அமெரிக்கா பார்த்துக்கோன்றது. அமெரிக்கா பார்த்து பிச்சை போட்டால் தான் இந்த நாடுகள் எல்லாம் வாழும். இன்றைக்கி அமெரிக்கா இவங்களை காப்பாற்றுவானா இஸ்ரேலை காப்பாற்றுவானா? இஸ்ரேலை தானே காப்பாற்றுவான். அதான் அவங்க மினிஸ்டரே சொல்கிறான் அமெரிக்கா எங்களை கைவிட்டுருச்சுன்னு. டேய், அமெரிக்கா உங்களை ஏன்டா கை கொடுக்கணும்? நீங்கள் முதலே உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருந்தா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கணும்.
அப்போ தான் நீங்கள் அணு ஆயுதம் செய்ய முடியும், ராக்கெட் செய்ய முடியும், மிசைல் செய்ய முடியும், ரேடார் செய்ய முடியும். ஃபிசிக்ஸ் எவனாச்சும் ஒருத்தன் படிச்சியா அந்த கூட்டத்தில்? இந்த ஃபிசிக்ஸை ஒழுங்காக படித்த ஒரே பயப்பிள்ளைங்க இந்த ஈரான் பசங்க மாத்திரம்தான். இவங்க யாருமே படிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே அவங்க பெரிய பாவ செயல் நினைப்பானுங்க. என்னமோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சுட்டா அவங்களுடைய மத புஸ்தகத்துலேருந்து வெளியே போயிருங்க பிள்ளைய. நான் ஏன், எதுக்கு, எப்படி, எவர் மூலம், ஒய், வாட், வென், வேர், ஹவு, ஹூம்னு கேள்வி கேட்டுருங்க. கேள்வி கேட்டால் அந்த மத குருமார்கள் சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஏற்றுக்காமல் போயிடுங்க. அதனால் படிக்க வைக்காத. சின்ன வயசுலேயே பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா கருப்பங்கியை போட்டு ஓரமாக தள்ளிடு. பயலாக இருந்தால் அவனுக்கு படிக்க விடாமல் ஏதாவது கடையில் கொண்டு போய் கல்லாப்பட்டியில் உட்கார வச்சிரு. எவனுமே படிக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கல்ல. இவங்க பிள்ளைகளை இவங்க படிக்க வைக்காதனால தான் இந்த படித்த யூதர்கள் வந்து இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? 0.02% பேர். ஆனால் உலக கண்டுபிடிப்பில் 30% மேலே அந்த வங்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நோபல் பரிசு மாத்திரம் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வாங்கினவங்கல்ல 20-30% வெறும் யூதர்கள் மாத்திரமே. மோடி இந்தியாவுக்கு வரலனாக்க இப்போ இந்தியாவோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மாத்திரம் மோடி மாதிரி ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம பெட்ரோல் விலையெல்லாம் வானத்துக்கு போயிருக்கும். ஃபஸ்ட்டு மோடி வந்து இந்தியாவுக்கு பண்ண பாதுகாப்பு ரீதியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாதுகாப்பு என்ன தெரியுமா? நம்ம சாப்பாடு. சாப்பாடு பிரச்சனை வந்தால் எதுவுமே காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி ஈரான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவனுக்கு சாப்பாடு பிரச்சனை வந்தனால தான். அங்கே உள்நாட்டு புரட்சிலாம் வந்தது பாருங்கள். ஆமாம். அப்போ மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் 10-15 அரிசி கோடோன்னு கோதுமை கோடோன்னு கட்டினார். இப்போ எங்கள் ஊர் மதுரையை சுற்றி 9 புது கோடோன் கட்டியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது சாப்பாடுன்றது செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், அதுக்கு கோடவுன் கட்டின மோடியை இது வரைக்கும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. மோடியுமே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னுடைய சாதனை படிவங்களில் நான் இத்தனை கோடவுன் கட்டினேன்னு அவர் சொன்னது கூட கிடையாது. ஏன்னா அம்மாடா, நான் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதெல்லாம் சொல்லி காமிக்க வேணாண்டா, அதனால நான் கோடவுன் கட்டினதை சொல்லவே வேணான்ட்டாப்ல. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டிஎம்கே தப்பு சொல்கிறான் பார்த்தீங்களா? இவனுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த தமிழ்நாடு அரசு எத்தனை கோடவுன் கட்டுச்சுன்னு கேட்கணும். சமீப காலங்களில் கோடவுனே எதுவும் கட்டலை, அரிசி மூட்டையை கொண்டு வந்து தரையில் போட்டு வச்சுருந்து எல்லாமே முளைச்சிடுச்சு சார் அப்படின்னு விவசாயிகள் அழுதுனதை பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஏன் கோடவுன் கட்டலை? இவங்க ஃபுல்லாக இவங்க சொத்து சேர்த்து 500 கோடி ரூபாய்க்கு சினிமா படம் பேர் என்ன, கமலஹாசனை வச்சு எடுத்து, விக்ரம் படத்தை எடுத்து இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு இருக்கும். இந்த ஒரு 2 கோடவுனை கட்டக்கூடாதா? வெறும் ரோட்டில் கொண்டு போய் போட்டு வச்சுருந்த அரிசியை. அப்போ ஃபஸ்ட்டு அரிசி, ஃபுட் சேஃப்டி, ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது நேஷ்னல் பாதுகாப்புன்னு சொல்லி ஊரெல்லாம் கோடவுன் கட்டியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட நம்ம நாடு சோத்துக்கு கஷ்டப்படாது. இது மோடி வந்தனால மாத்திரம்தான் நடந்தது. ஒருவேளை மோடி இல்லாமல் காங்கிரஸ் இருந்திருந்தா அவன் 22 லட்சம் கோடி ரூபா நிலக்கரி ஊழல் பண்ணி கரண்ட்டை கொள்ளையடிச்சிட்டு இருந்தான். சில பேர் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியிலே உள்ளவங்க என்ன சொன்னாங்க, டேய் மாட்டுக்கு கொஞ்சம் தீனி வச்சுட்டு பாலை கூட திருடிக்கோடா, இந்த நாடை கொஞ்சம் வளர விட்டுட்டு வர்ற வருமானத்தை கூட திருடிக்கோடா. ஆனால் அதை விட்டுட்டு மாட்டுக்கும் தீனி வைக்காமல் பாலை ஃபுல்லாக கறந்து எடுத்துட்டு உயிரோடு இருக்கிற மாடு தோலை பிச்சு அதை செருப்பை தச்சு போட்டுக்கிட்டிய காங்கிரஸ், நீ உருப்படுவியா? அதனால தாண்டா எல்லாரும் 2 MP 3 MP இருந்த பிஜேபிக்கு மொத்தமாக குத்தி கொண்டு வந்தானுங்க. பிஜேபி வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸோடைய திருட்டுத்தனம். காங்கிரஸ் இப்போ இவங்க திமுக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொள்ளையடிக்கிறத கலையாக மாற்றிட்டானுங்க. மோடி வந்தனால தான் இந்த பொசிஷனில் இருக்கும். அப்போ உலகம் போருக்குள்ளே போகுது, போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த போர் இவங்க நினைக்கிற மாதிரி 2 நாள் 3 நாள் எல்லாம் நிற்காது, இன்னும் பெருசாக தான் போகும். இன்னும் பெருசாக போனால் என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்லாம் வானத்துக்கு போகிறது பொத்துன்னு கீழே விழுவும். இவங்க போட்டிருக்கிற திருட்டு முதலீடுகள் இருக்குல்ல துபாயில், அதெல்லாம் காற்றா போயிடும். கடவுளை வேண்டிக்கிங்க, இந்த திருட்டு பயலுக கொண்டு போனது எல்லாம் நாசமாக போட்டோம். நம்ம நாடு தொடர்ந்து நல்லா இருக்கும். தொடர்ந்து நாம் மோடி மாதிரி ஆளுகளுக்கு பின்னாடி நிற்கணும். அதை மொத்தம் தைரியமாக மனசில் வச்சுக்கணும்.